பாக்கெட் ஃபுல்லாவே என்னோட வெயிட் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த பாக்கெட் ஏர் இல்லாம எந்த அளவுக்கு கிளியர் நம்ம வந்து மிஷின் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஒரு கார்பரேட் அளவுக்கான ஃபினிஷிங், அதாவது உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா நம்ம இந்த மிஷின் மேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஜெல் மட்டும்தான் இந்த பேக்கிங் மிஷின் பண்ண முடியுமா, வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பண்ணலாம். ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஜெல் பேக்கிங் மிஷின். ஹாய், திஸ் இஸ் விஐபி மிஷன்ஸ் இன்ஜினியர் ஆதிநாராயணன். இப்போ நம்ம விஐபி மிஷன்ஸ் கம்பெனினா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பவுச் பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சரர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு மிஷின் மேனுஃபேக்சரர். இப்போ நம்ம ரீசெண்டாக ப்ராசஸிங் மிஷின் மேனுஃபேக்சர் ஆல்சோ. ஓகே, இப்போ கஸ்டமைஸ்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையிலே நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா கஸ்டமைஸ்டு விஐபி பண்றீங்க, மற்ற கம்பெனியில் இல்லாத ஐட்டம் என்னென்ன புதுசாக பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பார்க்க போற இந்த மிஷின். அப்படியான மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஜெல் பேக்கிங் மிஷின். ஜெல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஜெல் எப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக பார்க்கலாம். இப்போ ஜெல் மட்டும்தான் இந்த பேக்கிங் மிஷின் பண்ண முடியுமா, வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பண்ணலாம். வேற என்ன ப்ராடக்ட் பண்ணலாம்? ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது ஜெல் மாதிரி டென்சிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், செமி லிக்விட் மாதிரி, அதாவது பேஸ்ட் டைப் ஆஃப் சொல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் இட்லி மாவு பண்ணலாம். இது கூட ஊறுகாய் ஐட்டம். ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண எல்லா வகையான ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி எல்லா வகையான ஊறுகாய் ஐட்டமும் இந்த பேட்டர்ன் மிஷினில் பண்ணலாம். அதாவது இந்த ஒரே மிஷினில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செட் பண்ணிக்க, ஒரு 400 கிராம்லேருந்து ஒரு 600 கிராம் செட் பண்ணிக்கலாம். சார் எங்களுக்கு வந்து இது வெயிட் கிடையாது, ஆனால் எங்களுக்கு வந்து 1 கிலோ வேணுமே, இந்த மிஷினில் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% 1 கிலோ ரன் பண்ண முடியும். அதாவது உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா நம்ம இந்த மிஷின் மேக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப கிளியரா பார்க்கலாம். எப்படி வந்து ப்ராடக்ட் லோட் பண்றோம், ஜெல் வந்து எப்படி நம்ம மிஷின் டேங்க்ல லோட் பண்றோம், எப்படி வந்து பேக்கெட் வருதுன்னு சொல்லி ரொம்ப கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேங்க்ல வந்து பொருள் லோட் பண்ணதை பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து மிஷினில் இருக்கிற டேங்க்ல பொருள் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேக்கெட் வந்து கீழே வரும். அது எப்படி நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ என் கையில் வந்து ப்ராடக்ட் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஜெல் பேக் பண்ணா ஜெல் இருக்கிற பகுதி போக மீதி வந்து பாக்கெட்ல ஏர் நிறைய இருக்குமே சார், எப்படி இருக்கும் உங்க மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு லைவ் சாம்பிள் இங்க பாருங்க. ஏர் எங்குமே இல்லை, ப்ராடக்ட் ஃபுல்லாவே ஜெல் தான். ப்ராடக்ட் போக மீதிக்கிற இடம் ஏர் இல்லாம எந்த அளவுக்கு கிளியர் நம்ம வந்து மிஷின் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஜெல்லோட டென்சிட்டியும் பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா ஒரு மிஷின் நம்ம வந்து மேக் பண்ணிருக்கோம். லைவ் டெமோ. இப்போ இன்னொருக்கு அப்புறம் பார்க்கலாம். ஜெல்லோட டென்சிட்டி பார்க்கலாம். ஒரு கார்பரேட் அளவுக்கான ஃபினிஷிங், கார்பரேட்டுக்கான ஃபினிஷிங். நம்ம அடிக்கடி கஸ்டமைஸ்டு சொல்றோம், இதுதான் அந்த கஸ்டமைஸ்டு.
பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 400 கிராம் செட் பண்ணி இந்த ஜெல் பேக் பண்ணியிருக்கிறோம். இதோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக லைவாக இந்த வெயிங் ஸ்கேலை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பொருள் லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். பேக்கெட் வந்ததையும் பார்த்துட்டோம். அடுத்தது பேக்கெட்டில் இருக்கிற அக்யூரசி பார்த்துட்டோம். அடுத்தது ஏரே இல்லாமல் ஒரு பேக்கெட் எடுக்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும்? ஒன்றே ஒன்று தான், லீக்கேஜ் டெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இது யூஸ் பண்ணுறது ஒரு ஜெல் ப்ராடக்ட், அதாவது ஒரு லிக்விட் பேஸ்ட். அதனால இது வந்து லீக்கேஜ் டெஸ்ட் பார்க்கலாம், அது லைவாகவே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்லேருந்து இப்போ பேக் பண்ண நான் ரேண்டமாக எடுத்திருக்கேன் பேக்கெட்ஸ். திரும்பவும் காட்டுறேன் பாருங்க, என்னோட ஹைட்டே போடுறேன். கீழே விழுந்த பேக்கெட்ஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தும் லீக்கேஜ் இல்லை. ஒரு கார்பரேட் குவாலிட்டி வேணுமா, நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் விஏபிஎஸ் மட்டும்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சந்தேகம்னா, சார் உங்கள் பேக்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி லிக்விட் ஆயிலெல்லாம் பேக் பண்ணிங்கன்னா மேலே தூக்கி போட்டு லீக்கேஜ் காட்டுறீங்க, ஒரு வேற விதமாக ஏதாவது லீக்கேஜ் டெஸ்ட் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுருக்கீங்க. என்னோட வெயிட்டே நம்ம மிஷினில் பேக் பண்ண பேக்கெட்டில் லைவாகவே ஏர் நின்று வெயிட் காமிக்கிறேன். அதாவது ரேண்டமாக ஏதோ ஒரு பேக்கெட் நம்ம மிஷினில் பேக் பண்ண ஏதோ ஒரு 2 பேக்கெட் போட்டுட்டேன். என்னோட ஃபுல் வெயிட் பேக்கெட் ஃபுல்லாகவே என்னோட வெயிட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அடுத்த பேக்கெட் இதை விட குவாலிட்டியான மிஷின் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? விஏபிஎஸ் தவிர